விடும் ஒவ்வொரு மூச்சும் நாம் கணக்கிட முடியாத செல்வம். ஒவ்வொரு மூச்சும் இமாம் கஸ்வானி சொல்வார், நஃபசுன் நஃபீஸ் என்பார். விலை மதிக்க முடியாத மாணிக்கம் உன் மூச்சு என்பார். நான் விடும் மூச்சு விலை மதிக்க முடியாத மாணிக்கம். ஒவ்வொரு மூச்சும் ரப்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உன் வாழ்வை தீர்மானிப்பதாக இருக்க வேண்டும். உன் எதிர்காலத்தை ஜொலிக்க வைப்பதாக இருக்க வேண்டும். உன் பொறுப்பை நீ உணர்ந்து விட்டாய் என்பதை உன் மூச்சும் அறிவிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில் எந்த பகுதியையும் வீணாக்கி விட வேண்டாம் என்றான் அல்லாஹ். எந்த ஒரு வினாடியும் வீணாக கழிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிறான் அல்லாஹ். இங்கே நாம் ஏமாறுகிற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஏமாற்றுகின்ற நிறைய தலங்களும் இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பாக இரண்டு உன்னை ஏமாற்றும் என்கிறான். அந்த இரண்டிலும் நீ ஏமாந்து விட வேண்டாம் என்கிறான் ரப்புல் ஆலமீன். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த வாழ்க்கை, இந்த சுகம், இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, இதில் நீ ஏமாந்து விடாதே என்கிறான் அல்லாஹ். இங்கே அவன் சுகத்தை கொடுப்பான், செல்வாக்கை கொடுப்பான், வாய்ப்புகளை கொடுப்பான், மதிப்புகளை கொடுப்பான். பல்லாயிரம் மக்களால் உன்னை புகழ்ந்து பாராட்டு நிறைந்த வாழ்க்கையில் கொண்டும் நிறுத்துவான். நீ ஏமாந்து விடக்கூடாது என்கிறான் அல்லாஹ். ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். உன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விடக்கூடாது. எனக்கென்ன, வீடு இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆயிரம் மக்களின் பெயரால் பாராட்டுகளும் இருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். உனக்கு கொடுத்த புகழ் உன் சோதனைக்காக, உனக்கு கொடுத்த பணம் உன் சோதனைக்காக, உனக்கு கொடுத்த மதிப்பு உன் சோதனைக்காக, உனக்கு கொடுத்த இந்த செல்வாக்கும் உன்னை சோதிப்பதற்காக. புகழ் வரக்கூடாது இல்லை, புகழ் வர வேண்டும். மதிப்பு வரக்கூடாது இல்லை, இருக்க வேண்டும். நான் மன்னரைக்கு போன பின்னாலும் அந்த புகழ் இந்த மண்ணில் தங்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்ராஹிம் கலீலுல்லாஹ் கேட்ட துஆ, வஜஅல்லி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன், எனக்கு பின்னால் இந்த மண்ணில் வாழ்பவர்களால் அழகிய புகழ் எனக்கு வேணும் என்று கேட்கிறார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். எனக்கு பின்னால் இந்த மண்ணில் வாழ்பவர்களால் அழகிய புகழ் வேணும் என்று கேட்கிறார்கள். நீங்களும் அப்படி கேளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? எனக்கு பின்னால் வாழ்பவர்களால் நான் அழகிய புகழ் பெற வேண்டும் என்றால் மொத்த வாழ்க்கையும் நான் ஏமாந்து விடாமல் அழகாக்கி விடுவேன். ஏமாந்து விட மாட்டேன், அழகாக்குவேன். என் பார்வை அழகாகும், என் செவி அழகாகும், என் வார்த்தை அழகாகும், என் வணக்கம் அழகாகும். என் மனைவி, அவர்களோடு உள்ள உறவும், என் பிள்ளைகள், அவர்களோடு நான் ஏற்படுத்திக் கொண்ட உறவும், என் பெற்றோர்கள், அவர்களோடு இருக்கிற என்னுடைய அருமையான பந்தமும் அழகாகும். என்னால் பெற்றோர்களுக்கு நோவினை இருக்காது. என்னால் என் மனைவி சஞ்சலப்பட மாட்டார். என்னால் என் பிள்ளைகள் ஒழுக்கம் கெட்டு போய்விட மாட்டார்கள். அழகான வாழ்க்கை, அது அழகிய புகழின் உச்சம். என் வாழ்க்கையின் அழகிய புகழ் நான் மரணித்த பின்னாலும் இந்த மண்ணில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாராக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அன்பு செல்வங்களே, உங்களை குறித்து பேசிய வார்த்தைகள் வரலாற்றில் எந்த தலைவர்களும் பேசவில்லை. இங்கே எங்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்களை மாணவி வைத்த இடம் வேறு யாரும் வைக்கவில்லை. உங்களுக்கு கொடுத்த கண்ணியம் வேறு யாரும் கொடுக்கவில்லை. நீங்கள் வீட்டில் பிறப்பது கூட வீட்டில் பாக்கியமும் பரக்கத்தும் என்று உலக அரங்கில் உறக்கச் சொன்னார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வீட்டில் பெண்மகள் பிறப்பது வீட்டிற்கே பரக்கத்து என்றார்கள், வீட்டிற்கே பாக்கியம் என்றார்கள். நீங்கள் பிறப்பால் பரக்கத், நீங்கள் இருப்பதால் பாக்கியம். ஒரு வீட்டுக்கு மங்களம், ஒரு வீட்டில் கண்ணியம், ஒரு வீட்டில் பரக்கத். இமாம் ஷாஃபிஈ சொல்வார், அந்த வீட்டில் பெண்கள் சீனரிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் வீட்டு பெண்களை அப்படி ஆக்கி வைப்பானாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தி சொல்வார்கள், ஆண்களே
நீங்கள் சொர்க்கம் போக வேண்டுமா? ஆண்களே, நீங்கள் சொர்க்கம் போக வேண்டுமா? சீதேவி என்ற பாக்கியம் பெற வேண்டுமா? அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற 4 பாக்கியம். அதில் ஒன்று, உங்கள் மனைவி நற்குணமும் மார்க்கப்பற்றும் இறையச்சமும் அவன் தொடர்பும் நிறைந்த ஒரு பெண்ணாக கிடைத்து விடுவானையானால் நீ சொர்க்கவாசி என்றார். நான் சொர்க்கவாசியாக வேண்டும். நீங்கள் பாக்கியமான பெண்ணாக இருக்க வேண்டும். உங்கள் கணவனுக்கு சொர்க்கம். நீங்கள் எப்படி உங்களை வளர்த்துக் கொள்வீர்களோ, ஆக்கி விடுவீர்களோ, ஒழுக்கமாக்கிக் கொள்வீர்களோ, மார்க்க நெறிப்படுத்திக் கொள்வீர்களோ, அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு வருவீர்களோ, உங்கள் வீடு அவன் நினைவு கூறப்படும் வீடாக இருந்து விடுமையானால் உங்கள் கணவனுக்கும் சொர்க்கம் என்றார். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு அந்த தௌஃபீகை வழங்குவாராக. ஒரு மனிதன் பாக்கியமாகணும்னா 4 விஷயம் வேணுங்கிறார். சஆதத்துங்கிறார். சஆதத்துனா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், வஅம்மல்லதீன சுஇது ஃபபில் ஜன்னah. சஆதத்து இருக்குமா, நற்பாக்கியம், அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்கங்கிறார். நான் சஈது அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் வீட்டில் உனக்கு அமைக்கிற மனைவி அர்பஉன் மின் சஆதத்தில் வல் வ ஸௌஜத்துக ஸாலிஹா, உன் மனைவி பாக்கியமுள்ள பெண்ணாக இருக்க. பெண்களினுடைய உயர்வையும் மகத்துவத்தையும் மாணவி கொண்டு போய் நிறுத்திய இடம். மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் சீதேவிகளான குணமுள்ள நீங்கள் கிடைத்து விடுவீர்களே, ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு, உங்கள் கணவன் எல்லையில்லா பாக்கியமான சுவனத்தை அடைய முடியும். ஆண்களை சொர்க்கம் சேர்க்கும் அளவுக்கு உங்கள் கண்ணியம் உண்டு என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை பற்றி சொல்றார். பெண் மக்களை வளர்த்தால் அந்த தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? மன் ஆல ஸலாஸ பனாத்தின் ஃபஅத்தபஹுன்ன ஃபஅன்ஸல தஅதீபஹுன்ன. ஒரு மகன், ஒரு ஆண் மகன் 3 பெண் மக்களை பெற்றெடுத்து வளர்த்தார். ஒழுக்கம் தந்தார், மார்க்கமும் தந்தார், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற அறிவையும் கொடுத்தார். இன்னொரு பக்கம் அழகான மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆண் மகனை தேர்ந்தெடுத்து திருமணமும் செய்து வைத்தார். அந்த தந்தை அவர் சொர்க்கவாசி என்றார். பெண் மக்களை வளர்க்கும் தந்தைக்கு சொர்க்கம். எங்கே உங்கள் புகழ்? உங்களை எவ்வளவு தூரம் உயர்த்தி பேசுவார்கள் உத்தம நபிகள். இதையெல்லாம் நான் சொல்லுகிற நோக்கம் உங்களை பெருமைப்படுத்துவது மட்டுமில்லை, நீங்கள் நன்றிகடன் பட்டிருக்கிறீர்கள் என்று உணர்த்துகிறேன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் நன்றிகடன் பட்டிருக்கிறீர்கள். பெண்ணினம் வேண்டாம் என்று சொன்ன காலத்தில், பெண்ணினம் அழிக்கப்பட்ட காலத்தில், பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட காலத்தில், அவள் முன்னால் சென்றால் என் வாழ்க்கையே மறைந்து போகும் என்று கருதப்பட்ட காலத்தில், ஒரு பெண் நம்முடைய காரியத்திற்கு முன்னால் வந்தால் காரியம் தடைபடும் என்று சொன்ன காலத்தில், ஒரு பெண் உங்க வீட்டில் இருக்கிறதா உங்க வீட்டுக்கே பாக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நன்றி கடன் படுகிறீர்கள். என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழ வேண்டும் அழகாக. உங்கள் வீடு அல்லாஹ்வின் நினைவு கூறப்படும் வீடாக. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து உருவாக வேண்டும். சரித்திரத்திற்குள்ளே நுழைந்தால் ஒவ்வொரு வீட்டின் பெண்களும் தான் இந்த நாட்டினுடைய அருள் நிறைந்த இமாம்களை வார்த்தெடுத்தவர்கள், ஹதீஸின் ஆய்வாளர்களை வார்த்தெடுத்தவர்கள், சட்டமேதைகளை வார்த்தெடுத்தவர்கள், திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்களை வார்த்தெடுத்தவர்கள், மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய மேதைகளை வார்த்தெடுத்தவர்கள். இமாம் தஹாவியை நினைத்து பார்க்கிறேன். சொன்னார் இமாம் தஹாவி, ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் இந்த மண்ணில் வளர்ந்த பாக்கியமான அறிவாளி. உலகத்தில் பிறந்த எல்லா இமாம்களாலும் போற்றப்பட்டார் இமாம் தஹாவி. இமாம் தஹாவி சொன்னார், நான் மண்டி இருந்தது என் தாய்க்கு முன்னால் என்றார். என் அறிவின் வெளிச்சம் என் தாய் என்றார். என் இதய துடிப்பு என் தாய் என்றார். இன்னும் சொல்வேன், அல்லாஹ்வை என் இதயத்தில் கொண்டு நிறுத்தியவர்கள் என் தாய் என்றார் இமாம் தஹாவி. எங்கள் சகோதரிகளே, உங்களுக்கென்று சொல்லப்பட்ட சோபனங்களுக்கு இடையே இந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்றிய இமாம்களும், இந்த நாட்டின் உலக அளவில்
சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸ்களை சுமந்த இமாம்களும், இன்னொரு பக்கம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து சட்டங்களை தொகுத்து தந்த மாமேதைகளும் உங்களின் பரக்கத்தின் பின்னால் இந்த சமூகத்தில் உருவானவர்கள். உருவாக்கிய பெருமை உங்களுக்கு உண்டு. இமாம் தஹாவி உருவானதை சொல்லி காட்டுவார். எனக்கு என்ற எழுத்தை என் தாய் சொன்னார்கள். அவங்க அம்மா, இமாம் தஹாவியுடைய தாய் உம்மு அஹமத், அவங்க அம்மா பேர் அன்னை உம்மு அஹமத் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க பெற்ற இடம் 3ஆம் நூற்றாண்டில் வார்த்தெடுத்தவர்கள், நூற்றுக்கணக்கான பெண்களை உருவாக்கியவர்கள். ஆலிமத்தன், ஆபிதத்தன், தகியத்தன், ஸகியத்தன், நகியத்தன். அம்மாவை குறித்து வரலாறு சொல்லும். மிகச்சிறந்த மார்க்க மேதை, இறையச்சமுள்ள பெண், பரிசுத்தமான பெண், தூய இதயமுள்ள பெண், அல்லாஹ்வோடு அழகான உறவு கொண்ட பெண். வணக்கம் அவர்களின் வாழ்க்கையின் அழகும் அலங்காரமும். யார்? அன்னை உம்மு அஹமத். அன்னை உம்மு அஹமத் அவர்களின் வழியில் இமாம் தஹாவி வளர்கிறார், உருவாகிறார், உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறார். இமாம் தஹாவி ஷாஃபியாக பிறக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபின் சட்ட மேதைதான் அவங்க தாயார். ஷாஃபியாக பிறக்கிற இமாம் தஹாவி ஆற்றல் மிக்க தன் அறிவால், எழுத்தால் சமூகத்திற்கு மார்க்கம் சார்ந்த ஞானத்தை தன் தாயிடத்திலிருந்து படித்து ஹனஃபி மதுஹபின் சட்ட மேதையாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஷாஃபி இமாமா குடும்பத்தில் பிறந்து உம்மா ஷாஃபியுடைய சட்ட மேதையாக இருக்கிறார்கள். அவர்களின் அறிவால், ஆற்றலால் அவங்க சொன்னாங்க, என் உம்மாட்ட நான் படித்த அந்த கல்வி என்னை ஹனஃபி மதுஹபின் சட்டத்தை உலகத்தில் அடையாளம் காட்டும் இடத்தில் கொண்டு நிறுத்தியது. உங்கள் கவனத்திற்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வுகளோடு வாழ்வீர்களோ, அல்லாஹ்வின் தொடர்போடு வாழ்வீர்களோ, நாளை இந்த மண்ணில் மார்க்க மேதைகளும் வழியுள்ளாக்களும் நடமாடுவார்கள். உங்கள் மணிதான் அவுலியாக்களை வாழ்ந்திருந்த மணி. ஸைத் பின் சாபித் வருகிறார். ஸைத் பின் சாபித் சஹாபிகளின் காலத்திலிருந்து நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆற்றல் மிக்க அறிவாளி அதற்கு ஸைத் பின் சாபித். ஒரு செய்தி உம்மா சொல்வாங்க ஸைத் பின் சாபித். அடுத்த கணம் உம்மாவை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உம்மா ஒரு கவியை படிப்பாங்க. ஸைத் பின் சாபித் அடுத்து அப்படியே சொல்வாங்க. அதான் அவங்களுக்கு கொடுத்த ஆட்கள். சொன்னதை கேட்டால் கல்வில் அது ஞாபக சக்தியை பெருக்கி கொடுக்கும். அப்படியே வச்சுக்கிடுவாங்க. அந்த மனனம் செய்த செய்தி வஃபாத் வரைக்கும் மறக்கலையே. அதான் எல்லாருக்கும் துரோகி செய்வானா? அவங்க சொன்னாங்க ஸைத் பின் சாபித், என் வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பும் இடத்தில் மாணவியை நான் சந்திக்கிறேன். மாணவியை சந்திக்கும் இடத்தில் என்னை நிறுத்தியவர்கள் இருப்பார். இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், உங்கள் வீடுதான் அல்லாஹ்வின் நினைவை கொடுக்கும் இடமாக இருக்க வேண்டும். அதன் முகவரி உங்கள் வீட்டு பெண்கள். தாய்மார்களை நோக்கி நாம் சொல்வதெல்லாம் கடந்த காலம் எப்படி இருந்திருக்குமோ ஒரு சிறப்பான நிகழ்வு இது. நாளைய வாழ்க்கை உங்கள் வீட்டில் அல்லாஹ்வின் நினைவு இருக்க வேண்டும். அவளை மறந்த ஒரு நிமிடம் இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அல்லாஹ்வை கொண்டு ஞாபகப்படுத்துங்கள். கல்வியை கொடுங்கள். மார்க்க கல்விக்கு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மதரசாக்கள் இங்கே உங்கள் வீட்டு பிள்ளைகள் நிரம்ப வழிய வேண்டும். உஸ்தாதுமார்கள் மதரசாவில் இருக்கிறோம். ஓதி கொடுப்பதற்கு தயார், ஒழுக்கத்தை கொடுப்பதற்கு தயார், அல்லாஹ்வின் நினைவை கொடுப்பதற்கு தயார். நீங்கள் நேரம் கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் தயார் இல்லை. நேரம் கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் தயார் இல்லை. 1/2 மணி நேரம் உட்கார்றாங்க. அதுக்குள்ள அம்மா ஸ்கூலுக்கு போக அனுப்பி வைங்க. நான் ஸ்கூல் படிப்பை மறுக்கவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்க 7 மணிக்கு அனுப்ப வேண்டுமா? 6 மணிக்கு இங்கே அனுப்புங்கள். 6 மணிக்கு அனுப்ப வேண்டுமா ஸ்கூலுக்கு? 5 மணிக்கு இங்கே அனுப்புங்கள். 1 மணி நேரம் தாருங்கள் எங்களுக்கு. 1 மணி நேரம் தாருங்கள். உங்கள் வீட்டின் அல்லாஹ்வின் அருளை பெற்ற ஒரு சிறப்பான குழந்தையாக அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆக்க முடியும். இமாம் அவுசாரி சொல்வார், இன்னல் உம்மா அவ்வளுல் மதரசா. ஒவ்வொரு தாயும்
ஒரு பிள்ளையின் முதல் மதரசா என்பார். இமாம் அவுசாயி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த இடம் இமாம் அவுசாயிக்கு உண்டு. அவர் சொல்வார், இன்னமும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற மதரசா என்பார். நீங்கள் தான் மதரசா. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் யாசீனை மனப்பாடம் செய்தேன். பள்ளிக்கூடத்தில் அல்ல, மக்தபுகளில் அல்ல, மதரசாக்களில் அல்ல. காலை 5 மணி என் தாயார் எழுந்திருப்பார்கள், யாசீனை ஓதுவார்கள். அம்மாவுக்கு டீ போடுற வேலை என் வேலை. என்ன 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. நான் டீ போட்டு கொடுப்பேன். அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. நான் போய் டீ போடுவேன். டீயை போட்டுக்கொண்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். அம்மா யாசீன் ஓதுவாங்க. ஒவ்வொரு நாளும் அங்கே என் பக்கத்துல என்ன உங்க பக்கத்துல வச்சுக்கிடுவாங்க. யாசீனை ஓதி முடிப்பாங்க. என் தாயார் ஓத கேட்டு எனக்கு யாசீன் இன்னைக்கு மனப்பாடம். நான் மதரசாவில் சென்று யாசீன் ஓதவில்லை. நான் என்று மதரசாவுக்கு போகிற போது என் மனதில் யாசீன் மனப்பாடம். என் யாசீனை என் கல்வியில் கொடுத்தவர்கள் கல்புல் குர்ஆன், குர்ஆன் இதயம் யாசீன் என்றார்கள் நபிகள் நாயகம். என் இதயத்தில் என் தாய் படித்தார்கள் யாசீனை. நான் வீட்டை விட்டு வெளியில போவேன். அம்மா வாசல்ல நிற்பாங்க. 4 வயசுல கொண்டு மதரசாவில் சேர்க்கிறாங்க. வாசல்ல நிற்பாங்க. மகனே, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுமா. நான் சொல்லிட்டு காலை தூக்கி கீழே வச்சேன். என்னுடைய 4 வயது ஞாபகம் உண்டு. அதற்கு அடுத்து நான் 20 வயசு ஆனேன், 24 ஆனேன், 25 ஆனேன், ஆடிமானேன். அதற்கு பின்னால வீட்டை விட்டு வெளியில எங்கேயாவது பயணத்துக்கோ புறப்பட்டா வாசல் அம்மா நீங்க சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அம்மா சொன்ன பின்னால்தான் நான் காலை தூக்கி கீழே வைக்கிறேன். எப்போது நான் ஆடிமான பின்னால் சமுதாயத்திற்கு வழிகாட்டும் இடத்தில் கொண்டு என்னை அவர்கள் நிறுத்திய பின்னால், அல்லாஹ்வின் பேர் அருள் கிடைத்த பின்னாலும் அம்மா சொல்லி கொடுப்பாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லிட்டு போ. நீ அறிவா இருக்கலாம், நீ அறிவா இருக்கலாம். எனக்கு என் தாய் சொன்ன அந்த 4 வயது பாடம் இன்றைக்கு அல்ல. நான் வெளிநாடுகள் போகிறேன், இங்க போகிறேன், பிளைட்ல போறேன், கப்பல்ல போறேன், கார்ல போறேன், கார்ல போய் ஏறுவேன், மாஷாவுக்கு கீழே இறங்குவேன், உள்ள நுழைய போவேன். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். 100 பேர் நின்று முசாபா செய்வாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கார்ல ஏறுவேன். ஏறும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என் நான் உச்சரிக்கும். ஏன் தெரியுமா? என் தாய் 4 வயதில் படித்த பாடம் மன்னரையும் மறக்காது. என் தாய் 4 வயதில் படித்த பாடம் மன்னரையும் மறக்காது. நான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் தொடர்பை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் முதுமை அச்சமில்லா முதுமையாகும். உங்கள் வயோதிகம் பயமில்லை. என் பிள்ளை கைவிட்டுவானோ? கைவிட மாட்டான். ஆதரவற்ற முதியவர்களாக நீங்கள் போக மாட்டீர்கள். பிள்ளைக்கு கல்யாணமான பின்னால தாயை விட்டு விடுகிறான், தந்தையை மதிக்கிறது இல்லை. உங்கள் குடும்பம் அப்படி இருக்காது. இன்னைக்கும் என் தாயாரின் வஃபாத்துக்கு பின்னால் தினமும் சுபு முடித்தவுடன் என்னுடைய முதல் வேலை அம்மாவுக்கு போய் சியாரத்துக்கு போறதுதான். அம்மா மன்னரையில போய் யாசீன் ஓதி துவா செய்து, எங்க போனாலும் ஆளுங்கள் யாரும் அதற்கு சுகுல பாக்குறேன், யாரும் சியாரத்துல நிற்பாங்க, அங்க அனுப்பி விட்டுருவாங்க. யாரத்தை ஊர்ல இருக்கிற வரைக்கும் அரங்குக்கு போவேன், காபாவோட தவாப் செய்வேன். என்னுடைய காபாவின் முதல் தவாப் அதை ஆரம்பிக்கும் போது இதன் மொத்த பரக்காத்தையும் என் பெற்றோர்களுக்கு ரப்பே கொடுக்கிறது. இதுவரையிலும் எத்தனை 100 தவாப் செய்திருப்பேனோ, என்னுடைய முதல் தவாப்பை என் பெற்றோர்களுக்காகவே செய்திருக்கிறேன். அது கூடுமா கூடாதா என்பதை தாண்டி அது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் கனவின் வழியே வந்து சொல்லவும் செய்தார். ஞாபகத்திற்காக சொல்கிறேன், நீங்கள் உருவாக்குங்கள். உங்கள் மௌத்துக்கு பின்னால் துஆ செய்கிறவர்களை உருவாக்குங்கள். அதான் மதரசாவுடைய வேலை. நாங்க உங்க பிள்ளைகளை தயாராக்கிறோம். நீங்கள் தான் முதல் மதரசா. எங்க உம்மாட்ட நான் படித்த பாடம் இன்றும் மறக்கவில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் பாடத்தை, வாழ்க்கையை, ஒழுக்கத்தை, அல்லாஹ்வின் நினைவை. வீடு என்றைக்கும் அழகாக வேண்டும். என் வீட்டின் அழகு பெண் நடிப்பதால் அல்ல, விளக்குகளால் அல்ல. என் வீட்டின் அழகு வெளிச்சமுள்ள என் பிள்ளைகளால், வெளிச்சமுள்ள என் பிள்ளைகளால். இன்றைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா, வீட்டுக்கு போன உடனே ராத்திரி வித்துரு வீட்டுல தான் தொழுகிறது. ரொம்ப காலமாக ஒரு ஹதீஸை படித்தேன். இது வைபான ஹதீஸ், சரியான ஹதீஸ், இந்த 1000 கருத்துகளுக்கு மத்தியில் அமல் செய்வதற்கு எல்லா ஹதீஸும் கொடுத்தார். அந்த ஹதீஸில் ஒரு செய்தி படித்தேன். காலையில்
துவக்கம் சுருகின் சுண்ணத்தும் இரவின் நிறைவு இத்தரும் வீட்டில் தொழுது விடுங்கள். சரதாரி சொல்கிறார், காலையில் துவக்கம் சுபகின் சுண்ணத்தும் பஜருடைய சுண்ணத்தொழுக, ராத்திரியினுடைய நிறைவு வித்திரு தொழுகை வீட்டில் தொழுக. உங்க வீட்டில் சண்டை நடக்காது. உங்க வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைங்களுக்கு மத்தியில் தகராறு நடக்காது. நீங்கள் மரணிக்கிற போது சோனத்தில் நீங்கள் தங்கும் இடத்தை பார்த்தே மரணிப்பீர்கள். அதான் அவங்க எல்லாருக்கும் தோல்வி செய்வாராம். அது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல வீட்டுல சுண்ணத் தொழாம பள்ளிக்கு போறது இல்லை. சுண்ணத்தை வித்து எந்த சூழலையும் பள்ளியில தொழுவது இல்லை. ரமலான தவிர ரமலான் ஜமாத்தோடு தொழணும். வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னா முசல்லா வச்சுக்கிறேன். எனக்கு அப்ப கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து 2 வயசு. முசல்லா விரிக்கிற போது புள்ள 2 வயசு. தொடர்ந்து நான் விரிப்பேன். அப்புறம் வந்து பார்த்தா முசல்லா இருக்கும், விரிக்கப்பட்டிருக்கும். கேட்பேன் எங்க வீட்டுல மாதிரி என்னமா சீதவி யாரு விரிச்சது? இல்லைங்க நான் விரிக்கணும்னு நினைப்பேன், உன் பிள்ளைக்கு விரிச்சுட்டாங்க. என் மக்கள் எனக்கு விரிச்சா முசல்லாவை. டெய்லி நான் வந்து முசல்லா விரிச்சிருக்கோம். ஏன் வீட்டுல தொழுவதை பார்க்கிறாவா? பாப்பா வீட்டுக்கு வந்தா சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக மாறுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் நடத்தும் ஒவ்வொரு நற்கர்மங்களும் உங்கள் பிள்ளைகளின் நாளைக்கு எதிர்காலம். நீங்கள் தவறு செய்வீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீங்கள் வீணாக்கும் குற்றவாளிகளாக மாறிவிடக் கூடாது என்று பயப்படுகிறோம். உங்களை பார்த்தே உங்கள் பிள்ளைகள் வளர்கிறார்கள். ஒரு பிள்ளையின் குணம் என்ன, நலம் என்ன, எங்கே கவனம், எதை எடுப்பான், எதை எடுக்க மாட்டான், எதில் ஆற்றல் இல்லை, அதை நன்கு விளங்கும் தகுதி அல்லாஹ் ஒரு தாய்க்கே கொடுத்தான். ஒரு தாய்க்கு கொடுத்தான். ஜெய்து சாபித்து 13 வயசுல நடைபெறுகின்ற முதல் யுத்தம் பதில் களத்தை நோக்கி வருகிறார். குத்தமனவி சர்க்காரி ஆளும் சங்கத்தாரை சங்கம் பதில் களத்திற்கு ஆள் எடுக்கிறார்கள். ஆள் எடுக்கும் அந்த நிகழ்வில் வந்து நிற்கிறார். தன்னை முன்னால் முற்படுத்துகிறார். சரதாரி சங்கம் பார்க்கிறாங்க. வயசு ரவிக்கு கேட்பாங்க. 15 வயசுல அனுமதிக்கிறது. ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு அளவு ஒண்ணு இருக்கு. முன்னாலதான் பஸ்ல அரை டிக்கெட் ஒரு அளவு வச்சிருப்பாங்க. அந்த அளவு வயசு சில பேருக்கு முன்னே இருந்தாலும் அந்த அளவு வந்து நிப்பாட்டுவாங்க. பெருமானார் ஒரு அளவு வச்சிருந்தாங்க, வயசு வச்சிருந்தாங்க. 13 வயசு. இல்லப்பா என் உமாவுக்கு திருமணத்தை செய்ய அனுப்புறாங்க. அவர் மனசு கேட்கல, அழுதுட்டார். செய்து ஒரு சாப்பி 13 வயது அழகான வார்த்தைப்பட்டு இருக்கிறார். அவருடைய மன உணர்வு, என் தாயார் என்ன அனுப்பினாங்க, என் தாயார் அனுப்பி வச்சாங்க நபிட்ட. அந்த தாயை பாருங்க, ஈமானுக்காக நடைபெறுகிற முதல் யுத்தம். மகன் போகலாம், காயம் கூட படுவான், மௌத்தாக கூட செய்யலாம், ஷஹீதாகி போவான் என்றெல்லாம் தெரிந்தும் என் மகன் போகணும். ஒரு அழகிய தாயினுடைய அந்த உணர்வு தான் லட்ச சாதிகளை இன்றைக்கும் இந்த தீனை பாதுகாக்கும் இடத்தில் அல்லாஹ் உருவாக்கி தந்தார். நீங்கள் அழகானால் நாளைய இந்த நாட்டில் நாங்கள் நிம்மதி பெறுகிறோம். நீங்கள் ஒழுக்கத்தை பாதுகாப்பீர்களானால் நாளைய இந்த மண் நமக்கு எல்லா வகையிலும் கண்ணியத்தை தரும். நீங்கள் சதுகிற போதெல்லாம், தடம் பதிக்காமல் போகிற போதெல்லாம், ஒழுக்க மீறல்களை சந்திக்கிற போதெல்லாம், ஷரியத்தின் நிலைவிட்டும் நீங்கள் வெளியாகும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு அச்சம், நாளைய இந்த தீன் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுமோ என்று. இந்த தீனின் எதிர்காலத்தின் பாதுகாப்பை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். நீங்கள் அழகாகிற போது உங்கள் அடுத்த தலைமுறைகள் இந்த மண்ணை பாதுகாக்கும் இடத்திற்கு வருகிறார்கள். என் உம்மா அனுப்புனாங்க, யார சொல்லலாம் என்றார். பெருமானாருக்கு ஒரு உருக்கல். தாய் அழகா பக்குவப்படுத்தி பண்படுத்தி பிள்ளையை அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு வரம் வச்சுட்டாங்க. 15 வயசு இல்லப்பா, உம்மக்கா போ, உம்மாவுக்கு திரும்ப செய்யலாம். உடனே திரும்பிட்டார். திரும்பி வீட்டுல வந்து ஒரே அழுக. அவர் அழுத்ததை பார்த்த உம்மா சொல்றாங்க, மகனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய நிறைய திரும்ப அனுப்பிட்டாங்கப்பா. அந்த தாயை பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பிள்ளையினுடைய உணர்வை சரியாக புரிந்து கொள்ளும் இடம் ஒரு தாய்க்கே அல்லாஹ் கொடுத்தான். தந்தையை காட்டிலும் மகனே, ஒரு நிறைய ரசூலிடம் திரும்ப அனுப்புகிறாங்க. என்னமா சொல்றீங்க? ஆமா,
உனக்கு சில திறமைகள் இருக்கிறது. அவங்களுக்கு 2 திறமை இருக்கு. ஒண்ணு கல்வி ஞானம், சொன்னால் படிச்சுக்கிடுவாங்க, எழுதினால் அப்படி எழுத யாருக்கும் தெரியாது. அவ்வளவு அழகான எழுத்து கிதாபத். ஆனால் எல்லாருக்கும் தோல்வி செய்வானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மனைவி சய்யிதுனா உமர் இப்னு கத்தாபின் அன்பு மகள், தன்னுடைய அன்பு மனைவி உமர் இப்னு கத்தாபின் அன்பு மகள் ஹப்சாவை எழுத அனுப்புறாங்க. நீ நல்ல எழுத்து படிக்கிறவங்கிறாங்க. அம்மா எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க தெரியுமா? நல்ல திறம்பட எழுதுகிற ஒரு ஆசான், ஒரு பெண்மணி ஆசிரியர்கள் வந்து ஒப்படைச்சாங்க பெருமானார். அம்மா ஏற்கனவே அந்த பயிற்சி எழுதுறவங்க ஒப்படைச்சது கிதாபத்தில் இருக்கு பாருங்க, எழுத்து துறை. அப்சானாயிரம் கூட யாரும் எழுத முடியாது. அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறாங்க. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அரங்கில் நீங்கள் ஜொலிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு கல்வியை மாத்திரம் கொடுக்கல, எழுத்துத்துறையின் உச்சத்தில் அப்சானாயை கொண்டு இருக்கிறாங்க. சரியான நேரத்தில் நிறைவுபடுத்திக்கிறாங்க. நான் நேரம் கேட்க தெரியும், ஒரு சூழ்நிலை தானே இந்த டயத்துக்குள்ள முடிச்சுக்கணும். இங்கே ரப்பு எதை வெளிப்படுத்தினானோ, என் நாவில் நின்று ரப்பு எதை பேசினானோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மலர வைக்க கொஞ்சம் நீங்கள் உங்கள் வீட்டை தொழுகை இடமாக மாற்றுங்கள். உங்கள் வீடு திக்ரு செய்யும் இடமாக ஆகட்டும். உங்கள் வீடு இரவு தஹஜ்ஜத் தொழும் இடமாக ஆகட்டும். நீங்கள் தொழும் தஹஜ்ஜத்துக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகள் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிறார்கள். தாய்மார்கள் என்று சொல்கிறேன், தூக்கம் அவசியம். இரவு தூக்கம் குறைய வேண்டும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கே மிகச்சிறந்த வழிகாட்டி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி, உலகத்தையே கட்டி ஆளும் தகுதி உடையவர்கள். அவங்கள கூப்பிட்டு அவங்க உம்மா சொன்னாங்களா, யா புனை லா தனாமு லைலா, லா தனாமு லைலா குந்த ஃபகீரன் யௌமல் கியாமா. மகனே, நீ மிகப்பெரிய செல்வந்தன், கோடி கோடியாக சொத்துக்களும் காலடியில், உலகத்தை ஆளும் தகுதி மனிதர்கள் மாத்திரம் அல்ல, பறவைகளும் உயிரினங்களும் அவைகள் பேசுவதை நீ விளங்கும் இடத்தில் அல்லாஹ் நிறுத்தினான். நீ சொன்னால் அவைகள் கட்டுப்படுகிறார்கள். ஒன்றை நான் சொல்வேன், 1000 வேலைகள் இருக்கிறதுனால ராத்திரி கூட தூங்கி விடாதே மகனே. ரொம்ப வியந்த செய்தி அது. சுலைமான் நபியின் தாய், சுலைமான் நபி எவ்வளவு பெரிய நபி! ஒரு நபியை கூட பக்குவப்படுத்தும் இடத்தில் அல்ல அவங்க தாய்மார்களை வைப்பான் என்று சொன்னார். குந்த ஃபகீரன் யௌமல் கியாமா. மகனே, நீ ராத்திரி பூரா பகல் உழைப்பை மக்களுக்கு செய்துவிட்டு இறைவனுக்கு முன்னால் நீ நிற்கிற வாய்ப்பை இழந்து தூங்கிவிட்டால் கியாமத்தில் நீ ஏழையா போயிடுவோம் மகனே. அதாவது எல்லாரையும் பாதுகாப்பாங்க. குந்த ஃபகீரன் யௌமல் கியாமா. அங்க பணக்காரனா இருக்கணும்பா, அங்க செல்வாக்குறைவனா இருக்கிறான், அங்க யார்ட்டையும் தேவையா? பத்தீங்கன்னா ஏழை அர்த்தம் இல்லை. யார்ட்டையும் அங்க போய் எனக்கு ஏதாவது கொடுக்கலன்னு அவளை கேட்டு நிற்க கூடாது. நாளை மறுமையில் நீங்கள் ஏழையாகிவிடக் கூடாது. தாய்மார்களே, உங்களை மாத்திரம் முன்னிலைப்படுத்தும் நோக்கமெல்லாம் நீங்கள் சரியானால் உங்கள் கணவன் சரியாகிறார், உங்கள் பிள்ளைகள் சரியாகிறார்கள். இன்னொரு பக்கம் உங்கள் மீது அல்லாஹ்வுக்கு கூடுதல் இரக்கம் உண்டு. 2 பேர் போய் தங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையை நபியிடத்துல போய் சொல்றாங்க. சஹாபியான ஆணும் சஹாபியத்தான பெண்ணும். நாங்க உங்களை அதிகமா முன்னிலைப்படுத்துற நோக்கம். சஹாபியான ஆணு, சஹாபியத்தான பெண்ணு 2 பேரும் நபியில போறாங்க. பெருமானார்ட்ட சொல்றாங்க. 2 பேருக்குள்ள நடந்த வார்த்தைகளை, மோதல்களை சொன்ன போது பெருமானார் அல்லாஹ் முடிவு செய்வான்னு அனுப்புறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குறான். என்ன இறக்குறானா, 2 பேரும் பேசுறது ஒண்ணுதான். ததுசமி அல்லாஹு கௌலல்லதி யுஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. தன் கணவனை பற்றி தங்களிடத்தில் வந்து பேசின அந்த பெண்ணின் வார்த்தையை அல்லாஹ் செவியேற்றான். ஆணும் பெண்ணும் அன்னதானத்தில் வருகிறார்கள், பேசுகிறார்கள், முறையிடுகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணின் குரல் அல்லாஹ்வின் காதில் விழுந்தது என்கிறார். தஃசீரை திறந்து பாருங்கள். அந்த பெண்ணின் குரலுக்கு மகத்துவம். உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்திப்பாங்க. சந்திச்ச போது சொல்லுவாங்க, அந்த அம்மா கொஞ்சம் வேகமா பேசுவாங்க. சஹாபாக்கள் என்ன இப்படி பேசுறாங்க, அவங்க விஷயமா ஒண்ணும் சொல்லாதீங்க, அவங்களை பற்றி அல்லாஹ் வானத்திலிருந்து பேசினான் என்பார். அவங்க கண்ணியத்தை வானத்திலிருந்து கொடுத்திருக்கிறார் என்பார். அன்னை கௌலாதுக்கு சார்ந்தவார் என்பார். அவங்க கணவர் அவசரம் சார்ந்து அவங்க சொல்லுவாங்க, என் பிரச்சனையை
என் மனைவியை காரணமாகி அல்லாஹ் தீர்வுடன் தான் இருப்பார்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களை கொண்டு தீர்வு, ஒவ்வொரு கண்ணியமும் உங்களை கொண்டு. சாதிகளும் இமாம்களும் உங்கள் மடியிலேயே வளர்ந்தார்கள், உங்கள் வயிற்றில் படித்தார்கள். உலகத்தில் பிறந்தவர் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நரப்பணி ஆற்றவர் என்று அல்லாஹ்வின் நிலையை கொடுத்த எந்த ஒரு நபியும் பெண்ணாக பார்க்கல. 1,24,000 நபிமார்கள் சொல்றோம். யாராவது ஒரு பெண் நபியா வந்திருக்காங்களா? இல்ல, உலகத்தையே சீர்திருத்த வந்தவங்க. ஆனால் எந்த நபியும் பெண்ணாக பிறக்கவில்லையே தவிர எல்லா நபிமார்களையும் சுமந்து பெற்றெடுத்தவர்கள் என் அன்பு தாய்மார்களே நீங்கள். உங்கள் வயிற்றிலேயே பிறக்க வைத்தான் அல்லாஹ், உங்கள் அரவணைப்பில் வளர வைத்தான் அல்லாஹ், உங்கள் மடியை அவர்களை காக்கும் பாக்கியம் கொடுத்தான் அல்லாஹ். உங்கள் வீடு பாக்கியமாகட்டும், இரவு வணக்கம் உள்ள வீடாக அல்லாஹ்வை காலை மாதிரி திக்ருடையவர்களாக மாறுங்க. காலையில ஞாபகம் வச்சுக்கங்க, சுபஹ் சொல்றது 100 தடவை சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு சொல்றோம் ஹயாத் வரைக்கும் பாதுகாக்க 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், 100 தடவை அல்லாஹு அக்பர், 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், 100 தடவை ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா முஹம்மத். சுபூக்கு பின்னால உட்கார்ந்து ஓதிறோம். கொஞ்சம் தூங்க முன்ன ஆச்சு, இல்ல நம்ம தொழுகை இல்லாத காலம் கொஞ்சம் கூடுதலா தூங்கிட்டோம், பரவாயில்லை. எப்ப விழிப்பீர்களோ இந்த 6 திக்ரும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸலவாத். தாய்மார்கள் மாத்திரமல்ல, இருக்கும் எல்லோருக்குமாக காலையில ஓதி விடுங்கள். சாலிஹீன்கள், இமாம்கள், பெருமானாருடைய தொடரில் நின்றவர்கள் இந்த திக்கரை சுபூக்கு பின்னால் நீங்கள் ஓதினால் மாலை வரையிலும் உங்களை நோக்கி உங்கள் குடும்பத்தை நோக்கி எந்த கொடிய முசீபத்துகளும் நடக்காது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு ராத்திரி காலையில இருந்து இன்ஷா அல்லாஹ் ஹயாத் ஆகிடும். இதே திக்கரை மக்ரிபுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸலவாத். மக்ரிபுக்கு பின்னால் இதே 6 திக்ர் தான். காலை மாலை அவுராதுகள் என்று பெருமக்கள் பதிவு செய்கிற திக்ர். காலை அவுராத், காலை திக்ர், மாலை திக்ர். மக்ரிப்ல ஓதிட்டீங்க இன்ஷா அல்லாஹ், காலை சூரியன் உதிக்கும் வரையிலும் எந்த ஒரு கெட்ட முசீபத்து முடிவும் உங்கள் தூக்கத்தில் கூட நடக்காது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. திக்ருடைய வீடாக உங்கள் வீடு இருக்கட்டும். எனக்கு என் பிள்ளை முஸல்லா விரித்தான், நான் நின்று தொழுதேன். இன்றைக்கு அல்லாஹ் என்னை பார்க்க வைத்தான். நான் வீடு செல்கிற போது அங்கே முஸல்லா விரிக்கப்பட்டிருக்கிறது. விரித்தது என் மகள் தான், எனக்கு அல்ல, அவளுக்காக இருக்கிறாள். அவள் இருக்கிறாள். இப்போது நான் தஹஜ்ஜத்தில் தக்பீர் கட்டி நிற்பேன், என் பக்கத்தில் அழுகை குரல் கேட்கும். இருக்கலாம் சொல்வது தஹஜ்ஜத் ரைட்டு போட மாட்டேன், அழுகை குரல் கேட்கும். யார் அழுகிறாள் பார்ப்பேன். சுஜூதில் என் மகள் அழுது கொண்டிருக்கிறாள். என் மகள் சுஜூதில் அழுகிறாள். அவள் அழுகை பார்த்து எனக்கு அழுக வருது. அவள் சுஜூதில் அல்லாஹ் போட்டு அழ வைக்கிறான். எப்போது நடந்தது? அவள் 2 வயதாக இருக்கிற போது இமாம் ஷாஃபி அவர்களின் தந்தை மரணிக்கிறார். இமாம் ஷாஃபியின் தந்தை, அவங்க தாயார் இமாம் ஷாஃபியை தூக்கி, மகனே லா தகாஃப், அஞ்சாதே மகனே, நான் இருக்கிறேன், நீ அனாதை அல்ல. அல்லாஹ் வீட்டு பிள்ளைகள் அப்படி வாழ்க்கை நசீபாக இருக்கும். தந்தையை இழந்தவரெல்லாம் அனாதை அல்ல. லைஸல் யதீம் அல்லதி கதுமாத வாலிதுஹு இன்னல் யதீம பிலா இல்மின் வலா அதபின். அனாதை தந்தையை இழந்தவரல்ல அனாதை. யார் தெரியுமா அனாதை? யார் தெரியுமா அனாதை? எந்த வீட்டில் தாயிருந்து தந்தையிருந்து ஒழுக்கம் இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்து விடுகிறார்களோ, கல்வி இல்லாமல் வளர்கிறார்களோ, அல்லாஹ்வின் அறிவில்லாமல் வளர்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் மாத்திரமே அனாதை என்றார். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளையெல்லாம் அனாதை இல்லை, நம்ம தாய் இருக்கிறோம், தந்தை இருக்கிறோம். உங்க பிள்ளைக்கு ஒழுக்கம் இல்லை என்றால், அதற்கான வளர்ப்பு இல்லை என்றால், அல்லாஹ்வின் தொடர்பு இல்லை என்றால், மார்க்க கல்வி இல்லை என்றால், அவன் டாக்டர் ஆகலாம், தடையில்லை. இன்ஜினியர் ஆக்குங்கள், தடையில்லை. அல்லாஹ்வுடைய டாக்டராக, அல்லாஹ்வின் நினைவுள்ள இன்ஜினியராக ஒரு ஆலிம் டாக்டர் ஆக்குங்கள், ஒரு ஆலிம் இன்ஜினியர் ஆக்குங்கள். அவன் இந்த மண்ணில் சேவையும் செய்வான்,
அவன் டாக்டர் பதவியை கொண்டே அல்லாஹ்வையும் அடைவான். இன்றைக்கு கல்யாண மாப்பிள்ள நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம், தமிழ் டூ சொல்லு, தமிழ் டூ நிக்காஹா, மொழி முடிக்கிறார். வார்த்தையே வரவில்லை, வார்த்தையே வரவில்லை. நிக்காஹா என்னப்பா மனிதபுர மதரசா போதுங்கல்ல. எங்கள் மதரசாக்கள் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தூக்கம் இருக்கு, தூங்குறது இல்லை. ராத்திரி 3 மணிக்கு எழுந்திருக்கிறோம், தஹஜ்ஜுத் நிக்கிறோம். ராத்திரி தூங்க 12 மணி ஆகுது. 10 மணிக்கு பின்னால்தான் நான் போன் கான்டாக்ட். அந்த மையத்தாரங்க பேசுறது 2 மணி நேரம் 12 வரைக்கும் புரிதல் பேசுறாங்க. உலமாக்கள் மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய தேவைகளை 12 மணி 3 மணிக்கு வெளிக்கிறோம். காலையில் 6 மணி மதரசா. எங்களுக்கும் உறவு இருக்குது, உணர்வு இருக்குது, தூக்கம் இருக்குது, அத்தனையும் இழக்கிறோம். எங்கள் சமூகம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக உங்க மதரசாவை நீங்க பிள்ளைங்களுக்கு தாயான முதல் மதரசா. நீங்க தூங்குறா எப்படி பிள்ளைங்களை உருவாக்க? பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கொடுங்கள். நீங்கள் உருவானால் உங்கள் பிள்ளைகள் உருவாக்குறார்கள். அப்துல் ஜிலானி சொல்லுவாங்க, நீ கருப்பம் தரிக்கிற போதே நீங்க 2 பேரும் பேசுற பேச்சு கருவில் உண்டான பிள்ளை உணருதுங்கிறாங்க. கருவுல 4 மாசம் 5 மாசம் ஆகிட்டா நம்ம பேசுற பிள்ளைங்க உணருது. அப்படியானால் இளம் தம்பதியர்கள் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அழகிய வார்த்தையை நீங்கள் கர்ப்பம் தரித்த உடனேயே பேச ஆரம்பியுங்கள். உங்கள் பிள்ளைகள் அழகிய வார்த்தையுடையவர்களாக இந்த மண்ணில் பிறக்கிறார்கள். அழகிய செயலை செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் பிள்ளைகள் அழகிய செயலுடையவர்களாக பிறக்கிறார்கள். உங்கள் இல்லற வாழ்க்கையில் கூட அழகு இருக்கட்டும். நாளைய உங்கள் தலைமுறைகள் அழகாக உருவாக்குவதற்கு இங்கே நாம் இருக்கிறோம். சரியா 9 நிமிஷம் இருக்கு. இங்கே உருவாக்குறோம். அதற்கு செய்து சாதிக்கிறது எல்லாம் உண்மை சொன்னாங்களா? மகனே கவலைப்படாதப்பா, உனக்கு திறமையை புரிஞ்ச சூழ்நிலை வேண்டாம் சொல்றாங்க. என்னமா சொல்றேன், உனக்கு எழுத்தறிவும் படிப்பறிவும் இருக்கு. நீ போ, இப்படி உட்கார்ந்து குரானை கற்றுக் கொடுத்து அதன் விளக்கத்தை கற்றுக் கொடுத்து இன்னொரு பக்கம் அவர்களை நல்ல எழுத்துக்கு பயிற்சி கொடுத்து பெருமானார் தர்பார் கூட்டு வந்தாங்க. யார சொல்லலாம், மகளை பதிலுக்கு நாங்க அனுமதிக்கல, என் புள்ள இந்த மாதிரி திறமை பெருமானார் பையில வச்சு தலையில வச்சு வாசிட்டு இருந்தாங்கன்னா தாழ்லம் நுகத்தல் யஹூதியா, இதுதான் தாழ்லம் நுகத்தல் யஹூதி. நீ போ, யூதர்களுடைய அந்த மொழியை கற்றுக்கொண்டு வாசினார். யாரு? பெருமானார் சொல்லிட்டு இன்னும் நாம் எனக்கு நம்ம கடிதங்கள்லாம் அந்த போது நம்பிக்கை பிறகுறவா, நீ போய் இந்த கல்வியை படிச்சு அந்த மொழியை தெரிஞ்சுக்கானாங்களா? வரலாற்றை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 17 நாள் முடியல, செய்தி சாப்பிட்டு வருகிறார். நபியின் தருவாருக்கு யார சொல்லலாம் அந்த மொழியை முழுமையாக படித்தது. இன்னைக்கு 40 நாளில் ஆங்கில மொழிகள், 40 நாளில் ஆங்கில மொழிகள், 30 நாளில் அரபி மொழிகள் அப்படின்னு புத்தகம் வெளியாகுது. அந்த புத்தகம் கையில் இருக்குது. ஒரு புத்தகம் இன்டர்நெட் வழியே படிப்பு நடக்குது. ஆனா 30 நாள் அந்த மொழியில தேர்ச்சி பெற்றுட்டாங்களா? 40 நாள் தேர்ச்சி பெற்றாங்களா? இல்ல. தேர்ச்சி பெறுவதற்கு தூண்டும் ஒரு வார்த்தையாக மாத்திரமே அது அமைந்திருக்கிறது. சரியாக 17 நாள் மர்தத்து அடைய சபாத்து அஷர ஐயாமின் இல்லா தம்மம் 17 நாள் முடியவில்லை. அந்த மொழியை கற்று முடித்தேன். ஆக்கமும் நபியை கூப்பிட்டாங்க, கட்டி கொடுத்தாங்க, உட்கார வச்சாங்க. வகி இறங்கிச்சு, நீ எழுதி என்றார். வகி அவர் எழுந்த வயசு என்ன தெரியுமா? 17 வயசுல முடிஞ்சு 18வது வயசு துவக்கத்துக்கு முந்தி உலகத்திற்கே வழிகாட்டும் குர்ஆனை அவர் கையால் எழுத வைத்தார்கள். இது திருமணத்துக்கு வச்சு இருக்கும் போது குர்ஆன் ஒண்ணு சேர்க்கணும்னு முடிவு வந்துச்சு. அங்கங்க இருந்த குர்ஆன் உங்க வீட்டுல இருக்கும், எங்க வீட்டுல இருக்கும், அங்க ஒண்ணு இருக்கும். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எழுதி கொண்டு வரும். அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. செய்யுங்க அபூபக்கர் சித்திக் செய்து சாப்பிட்டு அவங்க உமா சொன்னாங்கன்னா என் மகனால முடியும். உமாவுக்கு அவங்க ஒப்படைக்கிறாங்க. செய்து சாப்பிட்டு அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட போது 23 வயசு. 23 வயதில் உலக அளவில் ஆங்காங்கு இருந்த குர்ஆனின் வரிகளை பேப்பர்களில், தோள்களில், மர கட்டைகளில் பதிவு செய்யப்பட்ட குர்ஆனின் வார்த்தைகள் அத்தனையும் ஒருங்கிணைந்து இன்று நாம் கையில் வைத்திருக்கிற இந்த புனித 30 ஜுஸை உருவாக்கி தந்தவர்கள் 23 வயதில் ஸைத் இப்னு சாபித்.
எங்க உருவானாங்க? அன்பு தாயார். நீங்க நினைச்சா அவங்க பிள்ளைகளை உலகத்தில் ஆள வைக்க முடியும். ஹிந்து, அன்னை ஹிந்து என்று உத்துவா மாவியாவை கூட்டு சொன்னாங்க, என் மகனுக்கு சில திறமை இருக்கு, நான் விலகி கேட்டேன். என் மகன் மாவியா இந்த உலகத்தில் எனக்கு முன்னால் வாழ்ந்தார்னா இந்த கூட்டத்தினுடைய தலைவராக அவர் கையில் நாட்டின் ஆட்சி இருக்கும் என்றார். நான் அம்மாவுடைய தீர்க்க தரிசனமான அறிவலாக சொல்ல, ஒரு தாய் தன் பிள்ளையை ஊக்குவிக்கிற இடம் எனக்கு பின்னால் என் மகன் முஆவியா இந்த மண்ணில் வாழ்ந்தார், அவர் நாட்டினுடைய அரசராக வாழ்ந்தார். உமவியாவுடைய அரசராக முஆவியா ஆட்சி செய்கிறார், உமவியாவின் அரசராக வருகிறார். சொன்னாங்களா, முஆவியா ஆட்சி அவங்க கையில கொடுக்கப்படுது, கட்சியில் உட்கார்றாங்க. சொன்னாங்களா, மக்களே அல்லாஹ் எனக்கு ஆட்சியை கொடுத்தார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ ஆட்சி செய்வார் என்று எங்க உம்மா சொன்னாங்க. உருவாக்குங்கள் உங்கள் பிள்ளைகளை, எல்லாம் அல்ல அல்லாஹ் அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார். விடும் ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வின் நினைவாகட்டும். நீங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய தொடர்புக்குரிய நிமிடமாக ஆகட்டும். உங்கள் வீடு பள்ளிவாசலாக மாற வேண்டும். உங்களுடைய நேரங்கள் குர்ஆன் ஷரீஃபோடு இருக்க வேண்டும். அதுவெல்லாம் உங்கள் பிள்ளைகள் நாளை இந்த மண்ணை அணுகுபடுத்துவதற்கு ஆதாரமாக இருக்கும் என்று சொல்லி ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு வருடத்தால் இந்த கூட்டத்தில் நம்மை ஒவ்வொருவர்களையும் அவனுடைய தீனுக்காக தேர்ந்தெடுப்பானாக, அவன் விரும்பும் வாழ்க்கையில் நம்மை கொண்டு நிறுத்துவானாக, எல்லா வகையிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி வைப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவர் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்கு நிறைந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்வில் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை இணைந்தும் விட்டுக் கொடுத்தும் இல்லை, ஒருவர் மற்றவரை தன்னை விட தேர்ந்தெடுத்தும் வாழ்ந்து சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக வாழ தௌஃபீக் செய்வானாக. இங்கே எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி இல்லையோ, சந்தோஷங்கள் இல்லையோ, திருமணத்திற்கு பின்னால் ஒரு சில காலங்களோடு பிரிந்து கிடக்கிறார்களோ, உள்ளங்களால் ஒன்றுபடவில்லையோ, இரக்கமுள்ள ரப்பே இங்கே கணவன் மனைவிகளை ஒன்றுபடுத்தி வைப்பாயாக, இணக்கமாக்கி வைப்பாயாக. இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை ஒரு தீனை உலகம் சொல்லும் இடத்தில் கொண்டு நிறுத்தி வைப்பாயாக. யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ, நாம் பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்கி தருவானாக. நமது வியாபாரங்களை பறக்கச் செய்வானாக. தொழிலை அபிவிருத்தியாக்குவானாக. ரிஸ்கை ஹலாலாக்குவானாக. நீ கொடுப்பது எத்தனை கோடியோ, எத்தனை காசுகளோ, அதில் ஒரு காசு ஹராம் கலக்காமல் பியூர் ஹலாலை நசீபாக்கி தருவாயாக. எங்கள் இரவும் உன் நினைவாக்கி வைப்பாயாக, எங்கள் பகலும் உன் நினைவாக்கி வைப்பாயாக. ஹயாத்து வரையிலும் எங்களை, எங்கள் மனைவி மக்களை, எங்கள் பொறுப்பில் இருப்பவர்களை ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பாயாக, ஆஸ்பத்திரி செலவுகள் இருந்து பாதுகாப்பாயாக, ஆஸ்பத்திரி சிரமங்கள் இருந்து பாதுகாப்பாயாக. கீழே விழுந்துவிடக்கூடாது ரப்பே, முடங்கிவிடக் கூடாது ரப்பே, யாருக்கும் சுமையாகிவிடக் கூடாது ரப்பே, எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு பலியாகிவிடக் கூடாது ரப்பே, போகும் வரும் வழிகளில் விபத்துக்கள் நடந்துவிடக் கூடாது ரப்பே. உன் கருணை கொண்டு பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான பெண்மணி
காத்தமுன் நபியின் சர்தார் ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். குறிப்பாக மேலையும் கீழையும் இருக்கிற சங்கமிக்க உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸா. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நீண்ட இது போன்ற மேடைகளை பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. ஆமீன்.